இசையமைப்பாளர் விகாஸ் படிசா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எடிட்டர் ரேணுகோபால் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கலை இயக்குனர் மனோஜ்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்டண்ட் டைரக்டர் ஆக்ஷன் சந்தோஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். காஸ்டியூம் டிசைனர் ஜோஷ்வா மேக்ஸ்வெல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நாம் பேச அழைக்கிறோம். தாலாட்டும் பூங்காற்று, தமிழ் பேசும் இளங்காற்று, 18 தமிழ் அறிஞர்கள் பேர் வைத்த பெரும் நாற்று இவர். வரைந்து வைத்த ஓவியம் போல் முழு மதியாய் ரசிகர்கள் மனதில் நிறையவுள்ள ரீல் டாக்டர், ரியல் ஆக்டர் அழைக்கிறோம் பாடினி குமார் அவர்களை தமிழ் பாட சில வார்த்தைகள். தேங்க்யூ. எனக்கு இவ்வளோ பெரிய இன்ட்ரோடக்ஷன். ஓகே, இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் கௌதமன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் நன்றி. சரண்டர் பற்றி ஷார்ட்டாக சொல்லணுன்னா, இட்ஸ் லைக் ஹார்ட் ஒர்க், எஃபர்ட்ஸ் அண்ட் டிசிப்ளின் அண்ட் முக்கியமான விஷயத்தை நான் தமிழில் சொல்கிறேன், விடாமுயற்சி. இது எல்லாமே சேர்ந்தது தான் சரண்டர். இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே பேக் கேம், ஃப்ரண்ட் கேம் இருக்கிற எல்லாருமே அவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டைரக்டர் சார் நான் ரொம்ப மென்ஷன் பண்ண நினைக்கிறேன், அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் பார்த்தேன். ஸோ இந்த படத்துக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். August 1 ரிலீஸ் ஆகுது வேர்ல்டு வைட். உங்கள் எல்லாரோட சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப தேவை. நீங்கள் எழுதுகிற எழுத்துக்கள் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் எங்கள் எல்லாருக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு ரொம்ப நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நன்றி பாடினி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். தேங்க்யூ சார். படம் மூலம் வருகிறார், அழைக்கிறோம் ரம்யா அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். நான் ரம்யா ராமகிருஷ்ணா பேசுகிறேன். பிரசாத் லேப் எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டடான ஒரு லேப். பாலு மகேந்திர சார் படத்தில் ஹீரோயினாக பண்ணப்போ இங்கே இருந்தேன். மகேந்திரன் சாரோட ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறப்போ நான் இங்கே இருந்தேன். ஸோ அவரோட மேக்கிங் ஆல்மோஸ்ட் நான் ஃபீல் பண்ண அன்னைக்கு ஹீ வாஸ் லைக் ரியல் கிட் ஆஃப் பாலு மகேந்திர சார் ஸ்கூல், அதை சொல்லணும். இன்றைக்கி நான் இந்த படம் சரண்டர் நடிச்சிருக்கேன் அப்படின்னா மனசா வாச்சா கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மூணுமே ஒன்றுபட்டால் மட்டும்தான் நம்ம ஒரு நல்ல ப்ராடக்டோ நல்ல விஷயத்தையோ செய்ய முடியும். ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே தன்னோட ஹார்ட், மைண்ட் அண்ட் சோல் இதில் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் வி ஆல் லவ் சினிமா. அந்த சினிமாவில் எப்படியாவது முன்னுக்கு வரணும், எப்படியாவது நம்ம அங்கே வெறியாக நிற்கிற இடத்துல மட்டும்தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஐ கிவ் மை பிக் தேங்க்ஸ் டு கௌதம் சார் ஃபார் காஸ்டிங் மீ அண்ட் மகேந்திரன் சார். அதாவது மேக்கப்பே இல்லாமல் தான் நடிக்கணும் அப்படின்ற ஸ்கூல்லேருந்து தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ அதுலேருந்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரிபடி, ரைட் ஃப்ரம் எங்களோட மேக்கப் போட்டவங்கலேருந்து, எங்கள் ப்ரொடக்ஷன்லேருந்து, எங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜர்லேருந்து, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து, ஒரு டீமாக எல்லாருக்குமே ஒரே மோட்டிவ், சக்ஸஸ் மட்டும் சரண்டருக்கு வேணும் அப்படிங்கிறது. ஸோ ப்ரெஸ்ஸும் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த சக்ஸஸ் கொடுத்தீங்கன்னா எங்களை மாதிரி வி வில் வாண்ட் டு ரியலி அப்கம் அண்ட் we want to reach the place. So உங்கள் ஹெல்ப் எங்களுக்கு ரொம்ப அவசியம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ். தேங்க்யூ அம்மா. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். காலத்தின் விந்தையான கற்பனைகளில் புலரும் ஒவ்வொரு காலையும் தனக்கான ஒரு விடியலுக்காக காத்திருக்கும் நடிகர். சட்டமும் நீதியும் படத்தில் சட்டத்தை நுணுக்கத்தை மீண்டும் அழகாக படுத்த காக்கியில் கலக்கவிருக்கிறார் சரண்டர் படம் மூலம். அழைக்கிறோம் அருள் சங்கர் அவர்களை. திசை தொலைய புலம்பெயர்ந்து இலங்கையிலிருந்து இந்தியா வந்து பிக் பாஸ் என்ற பெரும் நிகழ்ச்சியில் பெயர் பெற்றவர். நாடு தாண்டி வந்து நாடு படத்தில் நடித்து நல்ல பெயரும் பெற்றவர். எண்ணற்ற வழிகளோடும் வார்த்தைகளோடும் ஆற்றல் ஒன்று திரட்டி இளைப்பார உதவும் மரங்களாக ஆளுமையுடன் காக்கியின் அதிகாரங்களை தன் நடிப்பில் கொண்டு வந்து தன் இனத்துக்கும் இனமான மக்களுக்கும் வேர்களை விட்டு கொடுக்காத விருட்சங்கள் போல தமிழ் சினிமாவில் உங்களின் ஒவ்வொரு முயற்சியும் வேரூன்றிட வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் சரண்டர் ஹீரோ தர்ஷன் தியாகராஜா அவர்களை. கவிதா மேம், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட டைரக்டர் கௌதம் சார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி
கௌதம் சார் ஸ்டார்ட்ல இருந்தே என்ன ஒரு பெரிய ஹீரோ மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். அது ஏன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டில் இருக்கும்போது அவரே என்னை தேடி வந்து சீன்ஸ் கொடுத்து, தர்ஷன் இதுதான் நாங்கள் இன்னைக்கு எடுக்க போகிறோம்னு சொன்னார். அப்போ நான் சார் இதை நீங்கள் கூப்பிட்டுருந்தா நானே வந்திருப்பேன்ல. இல்லை ஒரு ஹீரோ அப்படி தான் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டேலேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் நான் அப்படி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தார். தேங்க்யூ சார். அண்ட் ரீசெண்டாக ஒரு பர்சனலாக இஷ்யூ வரும்போது அது சாருக்கே தெரியாது. ஸோ எனக்காக வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நின்றார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் மூலமாக உங்கள் சந்திப்பு கிடைச்சது ஐ எம் வெரி ஹாப்பி சார். அண்ட் ப்ரொடியூசர் சார், யூஸ்வலாக ஒரு சின்ன படம் மாதிரி இல்லாமல் ஒரு 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 சப்ஜெக்டை நம்பி இவ்வளோ ஒரு அமௌண்ட்டை போட்டு இன்னும் ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாத்துலேயும் இவ்வளோ ஒரு அமௌண்ட்டை போடுறதுக்கு யாருக்குமே மனசு வராது சார். பட் எனக்கு ஏன்னா யூஸ்வலாக ப்ரொடியூசர்ஸ் ஹீரோஸோட பேச மாட்டாங்க ஆஃப்டர் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ப்ரொடக்ஷனில் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் என்ன நடக்குதுன்னு. பட் சார் டெய்லி எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பார். ஸோ தேங்க்யூ சார் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் நான் எப்போவுமே நம்புகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டிஓபி சாருக்கு மட்டும் ஹீரோவை பிடிச்சிட்டுனா ஸ்க்ரீனில் அழகாக தெரியும். அதால் நாங்கள் ஸ்டார்ட்லேருந்தே டிஓபி சார் தேடி போய் ஒரு ஐஸ் ஒன்று வைப்பேன். ஸோ அந்த விதத்தில் மெய்யேந்திரன் சார் தேங்க்யூ சார். ஏன்னா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்ணில் ஒரு கட்டி வந்துருச்சு. ஸோ அதால் தர்ஷன் இப்போதைக்கு கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 13 டேஸுக்கு அப்புறம் அந்த கட்டி போயிடுச்சு. அப்போ மெய்யேந்திரன் சார் கூப்பிட்டு தர்ஷன் இனி ஆட்டத்தை பாருங்க அப்படின்ட்டு சாரே வேணான்னாலும் எனக்கு க்ளோஸ் சேர்த்தாரு. ஸோ தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. ரொம்ப முக்கியமான ஆள் யார் அப்படின்னா ரேணு சார் தான். ஏன்னா எந்த ஒரு ஷாட் எடுத்தாலும் டைரக்டர் சார், டிஓபி சார் எல்லாம் டிஸ்கஷனில் இருப்பாங்க. அப்புறம் கடைசியாக நாமெல்லாம் பேசினா ஓகே ரேணுகிட்ட ஒரு ஐடியா கேட்டுப்போம் அப்படின்னு தான் ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். நான் அப்போ யார் ரேணு சார் அப்படின்னு, ஏன்னா ரேணு சார்கிட்ட இருந்து எவ்வளோ ஒரு நல்ல சீன் எடுத்தாலும் ஓகே நல்லா இருக்கு இவ்வளோதான் வரும். பட் பர்சனலாக அவர் ரீசெண்டாக ஒரு 2 டேரக்டர்ஸ் வந்து ஸ்டோரி சொன்னாங்க. அப்போ ஸ்டோரி சொல்லி முடிஞ்சதுக்கப்புறம் நான் யார் சார் என்ன ரெஃபர் பண்ணது அப்படின்னு அவங்க சொன்ன விஷயம், ரேணு சார்ட்ட இந்த ஸ்டோரி சொன்னேன். ரேணு சார் தான் தர்ஷன் சொல்லுங்கள், தர்ஷன் இது கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் அவர் ஃபோன் பண்ணி இந்த விஷயம் நடந்ததாகவே எனக்கு சொன்னதில்லை. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் முதல் 2 படத்துலையும் ஃபைட்ஸ் இல்லை. ஸோ இதில் 3 ஃபைட் இருக்குது எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சந்தோஷ் சார் வந்தார். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் பெரிய பெரிய படங்களில் ஒர்க் பண்ணிருக்காரு. பட் இதில் அந்த ஃபைட்டு ரொம்ப பேசப்படும் நான் நம்புகிறேன். ஏன்னா எந்த ஒரு நிறைய ரோப் சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சார் வந்து சாரே நின்று டபுள் செக் பண்ணிட்டு தான் என்னை உள்ளே விடுவார். ஸோ தேங்க்யூ சார். நிறைய படங்கள் உங்கள் கூட ஒர்க் பண்ணணும். அண்ட் மியூசிக் டைரக்டர், ஆக்சுவலாக டீசர் பார்த்ததுக்கப்புறம் வீட்டில் இருந்தும் சரி என் ஃப்ரெண்ட்ஸும் சரி கேட்ட விஷயம் யார் மியூசிக் அப்படின்ட்டு. விகாஸ் சார் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா சீன்ஸாக பண்ணும்போது தெரில, அப்புறம் மியூசிக்கோட பார்க்கும்போது தான் தலைவன் என்னை காப்பாற்றி விட்டார். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் மன்சூர் அலிகான் சார், நாங்கள் எல்லாருமே அவர் படங்களை பார்த்து வளர்ந்தது, ஊரில் இருந்தாலும் சரி ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் சரி. ஸோ அவள் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு நான் நேரில் பார்த்ததில்ல. ரவிக்குமார் சாருக்கு அப்புறம் லால் சார், சுஜித் சங்கர் சார், மன்சூர் அலிகான் சார் தான் நேரில் பார்த்துருக்கேன். எல்லாரையும் ட்ரீட் பண்ணுற விதம், நாங்கள் ஏதோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்கோம்னு நினச்சிட்டு உள்ளே போவோம். அங்கே ஒரு சீனியர் ஆக்டர்ஸ் நம்மளை தூக்கி சாப்பிடுவாங்க. இது என்னடா ஹார்ட் ஒர்க் இப்போ பாரு இந்த மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. ஸோ நிறைய விஷயம் அவங்க கூட இருந்து லேர்ன் பண்ணேன். வந்ததுலேருந்து அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், தமிழ், சபரி, மாறன். ஏன்னா யூஸ்வலாக சார்கிட்ட ஏதாவது ஒரு கரெக்ஷன் சொல்லணும்னா எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் பிடிச்சி டே இங்கே வா இது எப்படியாவது சார்கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டார்ட்லேருந்து அந்த சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருந்தாங்க. அண்ட் அருள் சார் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டேலேருந்து என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். நான் ஏன் அருள் சார் எனக்கு ஐஸ் வைக்கிறாரு, நான் அந்த மாதிரி ஒன்றும் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு. பட் அந்த ஒரு ஜென்யூனிட்டி ஸ்டார்ட்லேருந்து இன்னும் வரைக்கும் இருக்குது. எப்போ பார்த்தாலும் சூப்பராக வருவேடா, இந்த ஹார்ட் ஒர்க்கை விட்டுறாதுன்னு சொல்லிட்டே இருப்பார். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ், சில விஷயங்கள் நடக்கும்போது தான் நமக்கு தெரியும் யார் உண்மையான ஃப்ரெண்ட்ஸு யார் இல்லைன்னு. ஸோ நான் சென்னை வந்ததுலேருந்து எனக்கு ஒரு கார்டியன் ஏஞ்சலாக இருந்த செந்திலன், அவங்க ஃபேமிலி, அப்புறம் நரேஷ், என் தம்பி லோகேஷ், இன்பா, முரளி அண்ட் பிரவீன், முக்கியமாக ஹர்ஷிகா. ஸோ இவங்க எல்லாரும் என் கூட இருக்கிறதெல்லாம் இந்த ஒரு லெவலுக்கு வந்திருக்கேன். ஸோ அவங்களுக்கு இந்த டைமில் நன்றியை சொல்லிக்கிறேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ப்ரெஸ்ஸும் மீடியா மக்களும், பிக் பாஸ்ல இருந்து இந்த லெவலுக்கு வரத்துக்கு முக்கியமான பங்கு நீங்கள் மட்டும்தான். ஏன்னா அங்கேருந்து என்னோடய வாழ்க்கை நடந்த விஷயங்கள், முதல் படமாக இருக்கட்டும் 2வது படமாக இருக்கட்டும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது நீங்கள் தான். அண்ட் ரீசனாக நடந்த இஷ்யூவில் கூட
நைட் ஒரு 2:30க்கு என் வீட்டு அட்ரஸ் தேடி நம்ம சைடில் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நான் இங்கே இருக்கேன். ஸோ ரொம்ப நன்றி. ஸோ இந்த படத்துலையும் அந்த மாதிரி ஒரு உழைப்பை கொடுத்துருக்கோம். நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருமே கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். அப்படி பிடிச்சிருந்தா இந்த படத்தையும் மக்களுக்கு சேர்த்துருங்க. தேங்க்யூ. சரண்டர் படத்தோட டீமோட ஒரு குரூப் ஃபோட்டோ. ராஜசேகர் கேமராமேன் வாங்க. சண்முகம் சார். மதிய வணக்கம். முதல்ல வந்து டைரக்டர் கௌதம்க்கு எனக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் என்னை உள்ளே கொண்டு வந்ததுக்கு. ஃபஸ்ட்டு எனக்கு வரும்போது என்ன பயம்னா, லாலோட ட்ராவல் ஆகணும் போது ரைட்டிங்கில் அவரது பெருசாக இருக்கும், நமக்கு எதாவது எடுப்படுமான்னு முதலேருந்து இன்னி வரலையும் டவுட் எனக்கு. எடிட்டர்லாம் இல்லை சார், பயங்கரமாக இருக்குது, படம் செம்மையாக இருக்குது, உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்றாங்க. ஸோ கௌதம் சார் வந்து எனக்கு அறிவழகன் சார் ஸ்கூல்லேருந்து வராருன்னு தெரியும். அவர் எடுக்கும்போது ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்டர் மாதிரி இல்லை எனக்கு. அவர் நான் ஆக்சுவலாக சரண்டர் ஆனேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது செய்கிறேன்ட்டு. என்ன மாதிரி வேணுமோ அது வேணுன்ற அளவுக்கு விட மாட்டார். ஆக்சுவலாக ரொம்ப 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 நிறைய எஃபர்ட் போட்டார் வித் அ ஸ்மைலிங் ஃபேஸ். இன்னொன்று படம் உள்ளே வர்றதுக்கு நான் இன்னொரு ரீசன் வந்து மெய்யேந்திரன். சினிமாவில் எனக்கு ஒரு 3 தம்பிங்க இருக்காங்க கேமரா சைடில். அதில் மெய்யேந்திரன் வந்து எனக்கு என் உடன்பிறவாத தம்பி. அவரோட படைப்புக்கு எனக்கு ரொம்ப என்ன சொல்ல ரொம்ப ரொம்ப ரசிப்பேன். ஷார்ட் ஃபிலிம்லேருந்து லைக் நாங்கள் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த படம் நிறைய கொடுத்துருக்கு. அதே மாதிரி தர்ஷன் வந்து நான் பிக் பாஸ்லாம் பார்க்கல, தர்ஷன் அங்கே ஸ்பாட்டில் தான் பார்த்தேன். பயங்கர எனர்ஜி. ஒரு ஹீரோவுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் இருக்குது. அந்த ஒரு ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சி மாங்குறாப்புல விழுந்து வாரி வேறு லெவலில் பண்ணுறாப்புல. நான் தான் சொன்னேன், தம்பி இந்த எனர்ஜி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க, வேறு லெவலில் வருவேன். அமேசிங் எனர்ஜி. இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பெரிய லெவலில், இதை நான் ஃபீல் பண்ணுறேன், இது பெரிய ஆள்லாம் இல்லை, வாட் எவர் ஐ ஃபீல் ஐ எம் டெல்லிங். ஆக்சுவலி மியூசிக் டைரக்டரோட ஒர்க் நான் சில இதில் பார்த்துருக்கேன். எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஹி இஸ் பார்ட் ஆஃப் திஸ். ப்ரொடக்ஷன் பற்றி சொல்லணும், எங்கேயுமே வந்து நம்மளை லெட்டலோன்னா இல்லை ஏதோ ஒரு நம்ம புலம்புற அளவுக்கு எதுவுமே விடலை. தி ரியலி டுக் கேர் வெரி வெல் ஆக்சுவலி. அண்ட் எடிட்டரோட இந்த கட்டப்பு தான் சார் பார்த்தேன், அமேசிங். வெரி வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. யூஸ்வலாக ஒரு காக்கி சட்டைனால கொஞ்சம் பெரிய பெரிய படங்கள் விட்டுருக்கேன் நான். அதில் என்ன உருட்டல் மிரட்டல் தானே இருக்கும், அதனால் வேணான்ற மாதிரி ஒதுங்குவேன். இதில் அதை தாண்டி நிறைய விஷயம் இருந்தது. ஸோ அதனால் வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் மன்சூர் சாரை பற்றி இன்றைக்கி ஒரே லைன் மட்டும் சொல்லிடுறேன். அந்த ஷூட் ஸ்பாட்டில் பார்க்கும்போது எனக்கு அவர் அப்படி இறங்கி நடந்து வரும்போது என்னடா அந்த சிங்கத்தை எப்படிற உள்ள ஒரு சிங்கத்தில் கோகைக்குள்ளே அடக்கிற மாதிரி அதை அப்படி நடந்து வண்டியிலேருந்து இறங்கி உள்ளே போகும்போது லிட்ரலி அதில் வந்து அவரை பார்க்கும்போது இன்னும் அந்த ஃப்ரேமில் நான் அந்த சீனில் பார்க்கும்போது எனக்கு அப்படியே உண்மையாக சிங்கம் உட்காந்துருக்க மாதிரி இருந்தது சார். இதை நான் ஃபீல் பண்ணுறேன், கிண்டலாலாம் சொல்ல. அங்கே நான் ஆக்சுவலாக அந்த சீனில் பார்க்கும்போது இப்போ ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன்னு வச்சிங்களேன், அங்கே உண்மையாக அவரை பார்த்து எனக்கு அப்படியே மிரண்டேன். ஆக்சுவலாக சிங்கமாகவே தெரிஞ்சுது எனக்கு. படம் நிச்சயமாக நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேன் சார். நான் பார்த்த போர்ஷனில் என்னோட டப்பிங் போர்ஷனில் பார்த்தப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல் த பெஸ்ட். அண்ட் தேட்டரில் அவசியம் நீங்கள் பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். இருக்கோம். ஸோ எல்லோரும் சீக்கிரமாக படம் பண்ணணும். அண்ட் தென் தர்ஷன் அண்ட் பாடினி, ரம்யா மேம் அண்ட் அருள் சார், இவங்க எல்லாமே தே ஹவ் பீன் சப்போர்ட்டட். தேங்க்யூ வெரி மச். நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னால கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. வெரி சாரி. தேங்க்யூ. யா.